வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜூன் 25ஆம் தேதி 300 புதிய பேருந்துகளை மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தார். தலைமைச் செயலகத்திலேருந்து அதை தொடங்கி வச்சார். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. 29A அப்படின்ற ஒரு பெரம்பூர் செல்லக்கூடிய பஸ்ஸில் வந்துட்டு ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டு பயணம் செஞ்சார். அதுக்கப்புறம் திரும்ப தலைமைச் செயலகத்துக்கே வந்து சேர்ந்துட்டாரு. அந்த பஸ்ஸுக்குள்ளே பயணம் செய்யும்போது அவர் செய்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீடியோவில் சோஷியல் மீடியாவில் வெளியாக இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்துருந்தோம். காசு கொடுத்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுத்து, அதுக்கப்புறம் ஓட்டுநர்கிட்ட அவர் பேசினது, அப்புறம் முன்னாடி சீட்டில் உட்காந்து ஃபோன் வச்சு பஸ் விலாக் எல்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்திருந்தார். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். இதில் நாம் இதை தாண்டி முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சிறப்பான ஒரு விஷயம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 2012 வந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அதாவது 2012ஆவது வருஷத்துல இருந்து அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி பேருந்துக்கு முன்னாடி எழுதியிருக்கும் இல்லையா, அது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இல்லாம வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, 2012க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2012க்கு பிறகு இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மாத்திர வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை நீக்கப்பட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருந்தது. இது எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னா, 2012ல் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இது மாற்றப்பட்டது. வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டு தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டது. இதுக்கு ரீசனாக இப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அப்படின்னு இப்படி முழுமையாக எழுதும்போது ரொம்ப லாங்காக இருக்குது, இடப்பற்றாக்குறை இருக்குது, மக்களால் ஈஸியாக படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இடப்பற்றாக்குறையாக இருக்குது, லாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காரணங்களை சொல்லி இந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வந்துட்டு எடுக்கப்பட்டது. அந்த டைம்லையும் சரி, கடைசியாக இப்போ வரைக்குமே சரி, பல போராட்டங்கள் அது சார்ந்து தொடரப்பட்டது. டிஎம்கே ஆட்சி கடந்த 5 வருடங்கள் நடந்தது இல்லையா, அந்த டைம்லையுமே பல போராட்டங்களை நடத்தினாங்க. ஏடிஎம்கேவும் மாற்றலை, டிஎம்கேவும் வந்துட்டு அந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயரை வந்துட்டு அதில் சேர்க்கவே இல்லை. பல போராட்டங்கள் நடந்தது. நம்மளுடைய உரிமையை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுது, தமிழ்நாடுன்ற வார்த்தை இருந்தால் என்ன, அதை வைக்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது. நாம் தமிழர் கட்சி கூட பலமுறை போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. அந்த பிரைவேட் பஸ்ஸில் கூட போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க இல்லையா, அந்த போராட்டம் நடந்ததுமே இதுக்காக தான். நாம் தமிழர் கட்சியும் பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, பல இயக்கங்களும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகமும் பலமுறை இதுக்காக குரல் கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு இப்போதான் பல நாள் போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் முதல் முறை ஒரு 300 பேருந்துகளினுடைய பயணத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக அவர் தொடங்கி வைக்கும் போதே அந்த பேருந்துகளில் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை சேர்த்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாற்றி அமைத்து ஒரு சிறப்பான விஷயத்தை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. பல நாள் போராட்டங்களுக்கு இப்போ ஒரு தீர்வை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரைடு போனாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் ரைடுக்கு போயிட்டு கணக்கில் வராத லஞ்சமாக வாங்கப்பட்ட பல லட்சம் ரூபாயை வந்துட்டு பறிமுதல் பண்ணி அரசு கஜானாக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்ததா என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார் இல்லையா, அதில் கூட இந்த ஒரு லைனை வந்து அவர் சொல்லியிருப்பாரு, மக்களுடைய பணத்தை ஒருபோதும் நாங்கள் தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பார் இல்லையா, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதாவது என்னன்னா, கடந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டிலலாம் இப்போ வந்துட்டு ரெய்டு நடந்துட்டு இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் குறிப்பாக இப்போ முதல்ல யார் மேலே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, முன்னாள் அமைச்சராக கடந்த டிஎம்கே பீரியடில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய
சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, கொறடாவாகவும் இருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு ஏவா வேலு. இவருடைய வீட்டில் தான், அதாவது கிட்டத்தட்ட இவருக்கு சொந்தமான 13 இடங்களில் போலீஸார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை தான் இவருடைய ஊர். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான வீடு, சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி 13 இடங்களில் ரைடு விட்டுருக்குறாங்க, சோதனை நடத்தியிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் சோதனை, என்ன புகார், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா, இவர் இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா கடந்த டிஎம்கே ஆட்சியில், அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா, ரோடே போடாம ரோடு போட்டதா சொல்லி கிட்டத்தட்ட கணக்கு காமிச்சு 3,40 லட்சம் ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறாரு, ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார் இவர் மேல எழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா உணவுத்துறை அமைச்சராக இருந்தாரு. அந்த டைம்ல வருமானத்தை மீறி சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் இவர் மேல வந்துட்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் போலீசார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சோதனையில் ஈடுபடும் போது சில ஆதாரங்களும் சிக்கியதாக தகவல்கள் வெளியில வந்திருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னா, பண பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதற்கான சில ஆதாரங்களும், சொத்து சம்பந்தப்பட்ட சில ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இருந்து தகவல்கள் சொல்லப்படுது. இப்போ அவர் மேல வழக்குமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏவா வேலு அவர்கள் உட்பட அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 8 பேர் மேல, ஏவா வேலு அவர்கள் உட்பட அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்கள்னு ஒரு 11 பேர் மேல 8 பிரிவுகளுக்கு கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வந்துட்டு இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கேஸ்ல விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன உண்மையான விஷயங்கள் அப்படின்றது வெளியில வரும். இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிவசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ டிஎம்கேவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, டிஎம்கேவினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அதே போல் இவர் இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியடில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து இயக்குனர் அட்லி அவர்களை தொடர்பு படுத்தி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து செய்தியாளர்கள் கிட்ட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வச்சு சில விஷயங்களையும் வந்துட்டு அவர் பேசி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நபர் தான் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அப்படின்றவர் இப்போ டிஎம்கேவினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஸோ இவர் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ வெளியில் வந்திருக்கு. என்னன்னா, இளஞ்செழியன் அப்படின்றவர் இந்த சிவசங்கர் அவருடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இளஞ்செழியன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடந்த ஆட்சியில் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. ஸோ அதை காமிச்சுக்கிட்டு நான் வந்து சிவசங்கர் அவருடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லி சென்னையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் அப்படின்ற பணத்தை வாங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வேலையும் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ போய் அவங்க பணத்தை கேட்கும்போது ஆளை வச்சு மிரட்டவும் செஞ்சுருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் இப்போ வெளியில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த சிவசங்கர் அவர்களுடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளஞ்செழியன் அப்படின்றவரை போலீஸ் இப்போ அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிவசங்கர் அவர்களுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இளஞ்செழியன் அப்படின்ற ஒரு நபரே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு உதவியாளரே என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. போலீஸாருடைய விசாரணையும் தொடர்ந்துட்டு இருக்கு. உண்மைகள் என்ன அப்படின்றது வெளியில வரும், நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அதாவது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சட்டமன்றத்தில் இந்த ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, விஞ்ஞான ரீதியாக திமுக வந்து ஊழல் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்க முடியாத மாதிரிலாம் விஞ்ஞான ரீதியாலாம் ஊழல் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்துட்டு திமுக அப்படின்ற மாதிரி ஒரு லைன் பேசியிருப்பாங்க. அந்த லைன் தான் வந்துட்டு இப்போது ஞாபகம் வருது. எதுக்காக ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டால், இந்த ஏவா வேலு அவர்களுடைய வீட்டிலலாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு வந்துட்டு போட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் பயப்பட மாட்டோம், இதுக்கு முன்னாடி திமுக வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்த வழக்கோ இல்லை விசாரணையோ எதுவுமே வந்துட்டு இதானது கிடையாது, அதாவது ஊழல் நிரூபிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு பயப்பட மாட்டோம், இந்த மாதிரி நாங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அப்படின்றது ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, திமுகவை சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்னன்னா, பொதுவாகவே இந்த திமுக காரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
டிவிக்கே ஜெயிச்சு அந்த இடத்துல வந்து உட்காந்ததையும் அவங்களுடைய தோல்வியையும் அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. இதுக்காக அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பர்சனலாக எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ, தரக்குறைவாக எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ, மரியாதை இல்லாமல் எந்த அளவுக்கு ஒருமையில் பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி ஜென்சி மீட்டப்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு 5-6 பேர் ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்வர்சேஷனில், அதாவது ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி, முதல்வர் நோக்கி அவர் செய்யக்கூடிய செயல்களை சார்ந்து விமர்சனங்கள் அப்படின்றத எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், குறை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அதை முறையாக வைக்கணும் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. ஆனால் அந்த ஜென்சி மீட்டப்னு நடத்துகிறாங்க இல்லையா, டிஎம்கே ஜென்சி மீட்டப்னு, அதில் போய் பாருங்கள். அதில் பேசக்கூடிய பல பேருமே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை அந்த முதல்வர் அப்படின்றதுக்கான மரியாதையே இல்லாமல் ஒருமையில் பேசுகிறாங்க, கொச்சையாக பேசுகிறாங்க, பர்சனலாக அவரை வந்துட்டு அட்டாக் பண்ணி அந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் இப்போ ஒரு நபர் பார்த்தோன்னா, அந்த ஜென்சி டிஎம்கே இருக்கு இல்லையா, அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக அந்த ஒரு நபர், அவரை வந்துட்டு 1 மணிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ வந்து பல பேரும் வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், இதுதான் உங்களுடைய நாகரிகமான அரசியலா அப்படின்ற மாதிரி, இதுதான் உங்களுடைய கருத்து சுதந்திரமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. நாகரிகமான அரசியலாலாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா, அரசியல் ரீதியாவோ அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனங்களையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மேலே எடுத்து வைக்கல. அதையும் தாண்டி அவர் வந்து ஒருமையில் பேசினது கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் அவங்க நிறைய பேர் வந்துட்டு அங்கே பேசியிருக்கிறாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாலுமே, இதில் என்னன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பர்சனலாக இறங்கி கொச்சையாக அந்த ஒரு நபர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. பொதுவெளியில் பேசி அவருடைய பேஜ்லேயே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது வந்துட்டு இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் கடந்து போயிடணும், என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்துமே. ஆனால் இவ்வளோ கொச்சையாக இறங்கி பேசுகிறாங்க. இதில் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்களாம் இதுதான் உங்களுடைய நாகரிக அரசியலான்னு கேட்குறாங்க. அப்போ திமுகவில் உங்களுக்கு பின்னாடி இப்போ ஜென்சி அப்படின்னு சொல்லி சில பேரை இறக்கி வச்சிருக்கிறீங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நாகரிக அரசியலை கற்றுத்தரீங்க? அவங்க பேசக்கூடிய கொச்சையானது தான் நாகரிக அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது. இப்போது இதில் அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு, அந்த ஒருங்கிணைப்பாளர் ஜென்சி ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறாங்க இல்லையா டிஎம்கேவோடது, அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி தான் திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விஜய் நான் வந்துட்டு உன்னை எச்சரிக்கிறேன், தைரியம் இருந்தால் வந்துட்டு எங்களை கைது பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு அப்படின்றதே இருக்குது. இதை தாண்டி RS அவர்கள் இன்னொன்று பேசி வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது RS பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜென்சி மீட்டப் டிஎம்கே அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து 2 நாளில் இவங்களுடைய 40 நாள் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராமா இது எல்லாத்தையுமே வந்து சாயத்தை வெளுக்க வச்சுட்டாங்களாம். அதனால ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை டிவிக்கே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுறாரு. இல்லை எனக்கு புரியல, உங்களுடைய சாயம் என்னன்றத மக்கள் முன்னாடி வெளுத்ததுனால தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ ஆளுங்கட்சியாக முதல்வராக அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. யாருடைய சாயத்தை யார் வெளுத்தான்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற லாஜிக்கே புரியலை அப்படின்றத இங்கே மக்கள் வைக்கக்கூடிய கருத்தாகவே இருக்குது. மக்களே, RS பாரதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கடந்த சில நாட்களாகவே நம்மளுடைய MK ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகக்கூடிய கல்யாண வீடுகள் எல்லாத்தையும் அரசியல் மேடையாக மாற்றி, பொதுக்கூட்டமாக மாற்றி, ஸ்டேஜில் ஏறி நின்று அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் டிவிகேவை பற்றி என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஏறி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் சமீப காலமாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் நடக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவங்களுடைய கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்டேஜில் ஏறி கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் அரசியல் பேசுகிறாங்க. அவர் மட்டும் இல்லை, ராசா அவர்களும் பேசியிருக்கிறாரு. அங்கே போயும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பற்றி தரக்குறைவாக இறங்கி பேசியிருக்கிறார். இதில் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்களை முதல்ல பார்த்துடலாம். அந்த அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தார் இல்லையா, அதை எடுத்து வச்சு பேசியிருக்கிறார். பேசிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவை காணும் தேடுறீங்களே, என்னை அங்கெல்லாம் தேடாதீங்க, நான் மக்களோட மனசில் தான் இருக்கிறேன், மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன், இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற திட்டம் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல்
கோட்டையில கோப்புகள் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு திட்டத்துக்கும் நான் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சைன் போட்டிருப்பேன், அதில் எடுத்து பாருங்க நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா ராசா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, ராஜாஜியும் அறிஞர் அண்ணாவும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மேல தூக்கி வச்சிருக்கிறாரு. இதுதான் உங்களுடைய நாகரிக அரசியலா? எந்த அளவுக்கு இறங்கி பேசுறீங்க, எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஸ்டேஜில் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுறீங்க அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த மாதிரிலாம் நீங்க நடந்துகிட்டதுக்கு மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை இப்போ புகட்டி இருக்கிறாங்க. பாடத்தை புகட்டியும் இன்னும் நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அது என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. இதுக்கும் மக்களே வந்துட்டு பாடம் புகட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஒரு விஷயம் இருக்குது. KN நேரு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, DMK, அவர் வந்துட்டு புதுக்கோட்டையில ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்தில் காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விரைவிலேயே அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து பதவி ஏற்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வருது இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் DMK சார்பாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாக இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் KN நேரு அவர்கள் அங்கே பேசியிருக்கிறாரு அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.